பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தற்போது டிட்கோ திரும்ப பெற்றிருக்கிறது. விவரங்களுடைய நிகராக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், ஏன் ஆவணங்களை திரும்ப பெற்றிருக்கு? இதனுடைய பின்னணி என்ன? பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு டிட்கோ நிறுவனம் திரும்ப பெற்றிருக்கிறது. அதில் முக்கியமான ஆவணங்களை சேர்க்க வேண்டியிருப்பதால் திரும்ப பெற்றிருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கும். தேர்தல் நேரத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஏறக்குரிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இந்த நிலையில மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு டிட்கோ நிறுவனம் விண்ணப்பித்திருந்தாங்க. இந்த நிலையில சில முக்கியமான ஆவணங்கள் சேர்க்க வேண்டியிருப்பதாக அதை திரும்ப பெறுவதற்கான முடிவை எடுத்து அதற்கான அனுமதியும் அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில இந்த விண்ணப்பத்தை திரும்ப பெறும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு கடந்த மார்ச் 13ஆம் தேதி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தேர்தல் இன்றைக்கு மாலை அறிவிக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் இந்த திரும்ப பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பரந்தூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பதற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்த நிலையில இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. குறிப்பாக தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக நிலங்களை எடுக்கக்கூடிய அந்த பணிகளையும் எடுத்து வந்திருந்த நிலையில இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு சிக்னிபிகன்ஸான முடிவா பார்க்கப்படுது. தேவ்பிரியன், தகவலுக்கு நன்றி அபினேஷ்.